யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கியத்தையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருந்து வேற எங்கேயோ இல்ல, உங்க சமையலறையிலேயே மறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? நான் ஏதோ விலையுயர்ந்த சூப்பர் ஃபுட் பத்தி பேசல. நம்ம எல்லாருடைய வீட்லயும் இருக்கிற சாதாரண வெங்காயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாம வெங்காயத்தோட மருத்துவ ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நீங்க வெங்காயத்தை பார்க்குற விதமே மாறிட போகுது. சரி, நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, வெங்காயம் ஏன் நம்மள அழ வைக்குதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்துல இருந்து, ஆயுர்வேதம் என்ன சொல்லுது, இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, அப்புறம் இதை எப்படி சாப்பிடணும், என்னென்ன கவனிக்கணும்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி நம்ம முன்னோர்கள் காலத்துக்கு போலாம். அவங்க எப்படி வெங்காயத்தோட உண்மையான சக்தியை புரிஞ்சுகிட்டு ஆயுர்வேதத்திலையும் யுனானி மருத்துவத்திலையும் இதுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, ஏழைகளின் அமிர்தம். இது சும்மா ஒரு பேர் கிடையாதுங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அதாவது நல்ல ஆரோக்கியங்கிறது வசதி படைச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. அதுக்கு வெங்காயம் ஒரு சிறந்த உதாரணம். ஆயுர்வேதத்துல வெங்காயத்தை வாத சமணின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உடம்புல வாதம் அதிகமானா வர்ற பிரச்சனைகள், குறிப்பா ஒரு 40 வயசுக்கு மேல வரக்கூடிய மூட்டுவலி, உடல் பலவீனம், மன அழுத்தம், இதையெல்லாம் சரி பண்ண இது உதவுது. அது மட்டும் இல்ல, இத வாஜிகர்னு சொல்றாங்க. அதாவது உடலுக்கு நல்ல பலத்தையும் பசியையும் ஜீரண சக்தியும் கொடுக்கும். அடேங்கப்பா, லிஸ்ட பாத்தீங்களா? காது வலிக்கு வெங்காயச்சாறு, சளி ஆஸ்துமாவுக்கு நெய்யில வதக்கின வெங்காயம்னு ஒரே ஒரு வெங்காயத்தை வச்சு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காங்க பாருங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னது, அவங்க அனுபவத்துல கண்டுபிடிச்சது. ஆனா இப்போ இருக்கிற நவீன அறிவியல் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் சொல்லுது? வாங்க இந்த சாதாரண வெங்காயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியங்களை இப்ப நாம பார்க்கலாம். இந்த குவார்சிட்டின்ங்கிற தேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நம்ம உடம்போட ஒரு பர்சனல் பாடி கார்டன் கூட சொல்லலாம். இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல இருக்கிற செல்களை டேமேஜ்லேருந்து பாதுகாத்து தேவையில்லாத வீக்கத்தை குறைச்சி நோய்கள் நம்ம கிட்ட வராம ஒரு கவசம் மாதிரி பார்த்துக்கும். அடுத்தது ப்ரீபயாட்டிக்ஸ். இது என்னடா புதுசா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வயித்துல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் அந்த நல்ல பாக்டீரியாக்களோட சாப்பாடு. அவங்க நல்லா சாப்பிட்ட சந்தோஷமா இருந்தா நம்ம செரிமானமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் டாப் கியர்ல இருக்கும். இப்போ நாம பார்க்க போற நன்மைகள் குறிப்பா 40 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்க. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வயசுல நமக்கு வர்ற முதல் கவலையே நம்ம இதயத்தை பத்தி தான், இல்லையா? ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வெங்காயத்துல இருக்கிற அந்த குவெரசெட்டினும் சல்ஃபர் சேர்மங்களும் நம்ம பிளட் பிரஷரை கட்டுப்படுத்தவும் இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படாம தடுக்கவும் ரொம்பவே உதவுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சில ஆரம்பகட்ட அறிவியல் ஆய்வுகள்ல வெங்காயச்சாறு பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ற வேகத்தை குறைக்கிறதா சில ஊக்கமளிக்கிற முடிவுகள் வந்திருக்கு. இது ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ். ரொம்ப லேட்டஸ்டா 2024ல நடந்த ஒரு ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வயசாகிறப்போ வரக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைக்கு வெங்காயம் ஒரு நல்ல தீர்வா அமையலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்க உதவுமா. இது 40 வயசு தாண்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தானா வலுவாயிடும். வெங்காயத்துல இருக்கிற அந்த ப்ரீபயோட்டிக்ஸ் நம்ம குடலை ஒரு கோட்டை மாதிரி வலுவாக்கி நம்ம உடம்போட இயற்கையான பாதுகாப்பு சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. ஆமாங்க, வெங்காயம் ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் கூட. குறிப்பா வயிற்றுப்புண்ணை உண்டாக்குற ஹெச் பைலோரிங்கிற ஒரு கெட்ட பாக்டீரியாவோட வளர்ச்சியை இது கட்டுப்படுத்தும்னு 2022ல நடந்த ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இவ்ளோ நேரம் வெங்காயத்தோட நன்மைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ அசல் கேள்விக்கு வருவோம். இதை எப்படி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது? அதுவும் பச்சையா சாப்பிட்டா இன்னும் நல்லது. வாங்க அதுக்கு சில சிம்பிளான டேஸ்டியான வழிகளை பார்க்கலாம். ரொம்ப யோசிக்கவே வேணாம். சிம்பிளா தக்காளி வெள்ளரிக்காயோட சேர்த்து கச்சும்பர் சாலட் மாதிரி சாப்பிடலாம். இல்லனா தயிர் பச்சடியில சேர்த்துக்கலாம். ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி வினிகர்ல ஊற வச்ச வெங்காயம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் கூட வேணானா உங்க மதிய சாப்பாட்டோட ஒரு துண்டு வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டாலே போதும். இங்க ஒரு சின்ன டிப். சிலருக்கு வெங்காயத்தோட காரம் இல்ல நெடி பிடிக்காது. அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. நறுக்கின வெங்காயத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் குளிர்ந்த தண்ணியில போட்டு வைங்க. அந்த காரம் குறைஞ்சிடும். ஆனா ஒரு விஷயம், முழு பலன்களுக்கும் அப்பப்போ நறுக்கின ஃப்ரெஷ் வெங்காயத்தை சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கும் இல்லையா? வெங்காயமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. வாங்க அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏற்கனவே அசிடிட்டி இல்லனா கேஸ் ட்ரபிள் இருந்தா பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் அளவா எடுத்துக்கங்க.
ஏதாவது சர்ஜரி பண்ண போறீங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்காயம் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்ற வாய் வாசனையை தவிர்க்க கொஞ்சம் சோம்பு இல்லனா ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்னுடுங்க. ஆக நம்ம சாப்பாட்டுல தினமும் ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஆனா அதனால கிடைக்க போற ஆரோக்கிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப பெரியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்காயங்கிறது பிரியாணி மேல தூர ஒரு அலங்கார பொருள் மட்டும் இல்ல, அது ஒரு அற்புதமான இயற்கை மருந்து. சரி, இப்ப பால் உங்க கோட்ல தான் இருக்கு. இவ்ளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க சாப்பாட்டுல வெங்காயத்தை எப்படி சேர்க்க போறீங்க? சாலட்டாவா, சட்னியாவா, இல்ல அப்படியேவா? யோசிக்காதீங்க, இன்னைக்கே இந்த எளிய சூப்பர் ஃபுட்டோட பலன்களை அனுபவிக்க ஆரம்பிங்க. யோசிச்சு பாருங்க, உங்க ஆரோக்கியம்